2013ஆம் ஆண்டில் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அனுப்பிய கயா ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி தொலைதூரத்தில் உள்ள நட்சத்திரங்களின் தூரம் என்ன, அதே போல அந்த நட்சத்திரங்கள் இருக்கும் இடம், அடுத்து அந்த நட்சத்திரங்களின் நகர்தல் மோஷன் பற்றிய தகவல்களை நம் பூமிக்கு விண்வெளியில் இருந்து தொடர்ந்து ஏகப்பட்ட தகவல்களை அனுப்பி கொண்டே இருக்கும். அப்படித்தான் கயா அப்சர்வேட்டரி 63.8 ஒளியாண்டு தூரத்தில் உள்ள ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடித்தது. பல ஏகப்பட்ட தகவல்களும் கிடைத்தது. அந்த தகவல்களில் நாம் பயந்து போகும் அளவுக்கு ஒரு பிரச்சனை வருவதை இந்த கயா அப்சர்வேட்டரி கண்டுபிடித்துள்ளது. அதாவது 63.8 ஒளியாண்டு தூரத்தில் உள்ள இந்த நட்சத்திரம்தான் கிளிசா 710. இந்த நட்சத்திரம் தொடர்ந்து நம் சூரிய குடும்பத்தை நோக்கி வேகமாக வந்து கொண்டுள்ளது என்று கண்டுபிடித்தது. அப்படி மட்டும் இந்த நட்சத்திரம் நம் சூரிய குடும்பத்தில் வரும் காலத்தில் நுழைந்து விட்டால் நம் சூரிய குடும்பம் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளும். ஏனென்றால் ஒரு சூரிய குடும்பத்தில் இரண்டாவதாக மற்றும் ஒரு சூரியன் நுழைந்து விட்டால் கோள்களின் சுற்றுப்பாதையில் மிகப்பெரிய பிரளயமே உண்டாகும். அதனால்தான் இந்த கிளிசா 710 நட்சத்திரம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டே உள்ளது. இந்த நட்சத்திரம் நம் சூரிய குடும்பத்தில் நுழையுமா இல்லை நுழையாதா என்று தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள். கிளிசா 710 நட்சத்திரம் நம் சூரியனை விட சற்றே சிறியதுதான். அதாவது நம் சூரியனை விட 40% நிறை குறைந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் நம் பால்வெளி மில்கி வே கேலக்சியை வட்டமடிக்கும் ஒரு ரோக் ஸ்டார். இந்த நட்சத்திரத்திற்கு என்று ஒரு கோள்கள் கூட இல்லை. அதே போல மற்ற நட்சத்திரங்கள் போல் இல்லாமல் இது தனக்கென ஒரு நிலையான இடமும் கொண்டிருக்கவில்லை. இது தன்னம் தனிமையாக மிதக்கும் ஒரு நட்சத்திரம். இப்படி தொடர்ந்து நகர்வதால் தான் இது ஆபத்தானதாக ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து கண்காணிக்கிறார்கள். அதிலும் இந்த நட்சத்திரம் நகர்ந்து வரும் பாதையும் சரியாக நம் சூரிய குடும்பத்தை நோக்கிதான் என்றும் உறுதி செய்யப்பட்டும் உள்ளது. அப்படி இந்த நட்சத்திரம் நம் சூரிய குடும்பத்திற்கு மிக நெருக்கமாக வந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏராளம்தான். ஆனால் நமக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு. அதாவது இந்த நட்சத்திரம் அப்படியே வந்தாலும் சரியாக ஊர்ட் கிளவுடு பகுதி வரை வந்து அப்படியே ஊர்ட் கிளவுடின் ஓரமாக கடந்து அப்படியே மீண்டும் விண்வெளியில் பல இடங்களுக்கு செல்லும். கண்டிப்பாக சூரிய குடும்பத்தில் நுழையாது என்றுதான் கூறப்பட்டுள்ளது. நம் சூரியனில் இருந்து ஊர்ட் கிளவுடு உள்ள தூரம் சுமார் 5000 AUவில் தொடங்கி 1,00,000 AU தூரம் வரை. அதாவது நம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் 1 AU அல்லது 15 கோடி கிலோமீட்டர் என்று சொல்லலாம். அதே போலதான் சூரியனுக்கும் ஊர்ட் கிளவுடுக்கும் இடைப்பட்ட தூரம் குறைந்தது 5000 இருந்து 1,00,000 AU தூரம். இந்த தூரத்தில்தான் நம் சூரிய குடும்பத்தை, அதாவது குறைந்தது 4300 AU தூரத்திலாவது கிளிசா 710 கடந்து செல்ல உள்ளது என்றும் உறுதி செய்தார்கள். இந்த நட்சத்திரம் ஊர்ட் கிளவுடை நெருங்கும் போது அங்கு இருக்கும் பல லட்சம் கோடிக்கணக்கான பனிப்பாறைகள், அதாவது ஊர்ட் கிளவுட் ஆப்ஜெக்ட்ஸ்கள் அப்படியே நம் சூரியனை நோக்கி வேகமாக தள்ளப்படலாம் அந்த நட்சத்திரத்தால் தான். அதனால் அடிக்கடி விண்வெளி பனிப்பாறைகள் வால் விண்மீன்களாக நம் பூமியை கடந்தும் செல்லலாம், நம் பூமியிலும் மோதலாம் என்று உறுதி செய்துள்ளார்கள். வருடத்திற்கு 10 வால் விண்மீனாவது நம் பூமியை கடந்து செல்லும். அதே போல இந்த நட்சத்திரம் வரும் வேகம் ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 51,000 கிலோமீட்டர் என்ற அதிக வேகத்தில் தான் வருகிறது. ஆனால் இந்த 51,000 கிலோமீட்டர் மணிக்கு என்ற வேகம் உடனடியாக நம் சூரிய குடும்பத்தை நெருங்கக்கூடிய வேகம் இல்லை. இப்படியே வந்தால் அந்த கிளிசா 710 நட்சத்திரம் ஊர்ட் கிளவுடை நெருங்கவே சுமார் 13 லட்சம் வருடம் ஆகலாம். ஏனென்றால் அந்த நட்சத்திரம் தற்போது இருக்கும் தூரம் நம் சூரியனிலிருந்து சுமார் 64 ஒளியாண்டு தூரம். ஒரு ஒளியாண்டு என்பது சுமார் 9 லட்சம் கோடி கிலோமீட்டருக்கும் அதிகம். அப்போ 64 ஒளியாண்டு தூரம் என்பது ஏறக்குறைய 576 லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரம். இந்த தூரத்தில் இருந்து ஒளி வேகத்தில், அதாவது செகண்டிற்கு 3 லட்சம் கிலோமீட்டர் என்ற வேகத்தில் வந்தாலே குறைந்தது 64 வருடம் ஆகும். ஆனால் கிளிசா 710 நட்சத்திரம் மிக ஸ்லோவாக வெறும் 1 மணி நேரத்திற்கு 50,000 கிலோமீட்டர் என்ற ஸ்பீடில் தான் வருகிறது. இதனால் அது வர
இன்னும் 13 லட்சம் வருடமாவது ஆகும். அதுவரை பூமி இப்போது இருக்கும் நிலையில் இருக்குமா என்பதே டவுட் தான். ஆனால் இந்த நட்சத்திரம் இன்னும் 13 லட்சம் வருடம் கழித்து ஊட் கிளவுடை கடந்து செல்லும் போது, அப்போது நம் மனித இனம் பூமியில் இருக்கும் பட்சத்தில் அது கடந்து செல்வதை மிக தெளிவாக வெறும் கண்களாலே பார்க்க முடியும். அதாவது அதுதான் இதுவரை நாம் பார்த்ததிலேயே மிக வெளிச்சமான, அதிலும் அதிவேகமான ஒரு நட்சத்திரமாக இருக்கும். இந்த ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் இப்படி மில்கிவே கேலக்சியில் அனாதையாக மிதக்கிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை. இன்னும் நிறைய உண்டு. ஆனால் இதுவரை 14 ரோக் ஸ்டார்ஸ் இப்படி தனியாக ரவுண்ட் அடிக்கிறது. அதில் சில ஸ்டார்ஸ் நம் சூரியனில் இருந்து 3 ஒளியாண்டு தூரம் வரை வந்து செல்லலாம் வரும் காலங்களில் என்றும் உறுதி செய்தார்கள். நமக்கு ஒன்று தோன்றும், இப்போது 13 லட்சம் வருடம் கழித்து இவைகள் வந்தா எனக்கென்ன, வராட்டி எனக்கென்ன என்று தோன்றும். உண்மைதான். ஆனால் வருங்காலத்தில் நடக்கப் போவதை இப்போதே நாம் தெரிந்து கொண்டோம் என்று சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டியதுதான். நன்றி. மீண்டும் ஒரு ஆச்சரியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.